தலகறி குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா செமி கிரேவியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லே தெரியாமல் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும், இதில் இருக்க அந்த தூள் எலும்பெல்லாம் நல்ல அடியில் தங்குற மாதிரி எப்படிலாம் கழுவி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் தலைக்கறி குழம்பு வச்சிங்களா இல்லை மட்டன் குழம்பு வச்சிங்கனாலே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு வாசனை இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிராமத்தில் செய்கிற சுவையோட நல்ல ஜம்முன்னு இருக்கும். எப்படி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரு ஆட்டு தலையை வாங்கிட்டு வந்தோம்னாலும் ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்க, நல்லா பொசிக்கிட்டு கொடுப்பாங்க. பொசிக்கிட்டு நல்லா கழுவியே கொடுப்பாங்க. பாருங்கள், நல்லா இது வந்து ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிட்டேன். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணி நல்லா இந்த மாதிரி கழுவுனோம்னா அதில் இருக்க அந்த கருப்பு அழுப்பும் மறுபடியும் வந்துடும். நான் ஏற்கனவே இது வந்து ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிட்டேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி இது பண்ணிட்டோன்னா அந்த குட்டி குட்டி எலும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்க எலும்பெல்லாம் தனியாக வந்துடும். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிடணும். பிசைஞ்சு விட்ட மாதிரி கழுவுங்க. ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. அப்படி பிசைஞ்சிங்கன்னா எலும்பு இருக்கும், அதில் குத்திடும். இப்போ நம்ம எடுக்கும் போதே கறியெல்லாம் என்ன பண்ணணும், மேலால் எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்தோம்னா எலும்பெல்லாம் கீழே நின்றுக்கும். பாருங்க, இப்போ அடியில் இருக்க எலும்பெல்லாம் எவ்வளோ நின்று இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, இதுலேயே பார்த்தீங்களா குட்டி குட்டி எலும்பெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நொறுங்கின எலும்பு எல்லாமே இதிலே நின்றுடும். மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி கறி வந்து பளிச்சுன்னு ஆற வரைக்கும் நல்லா கழுவிடுங்க. இப்போயுமே நீங்கள் இதை வந்து மேலால் எடுத்து வைங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. வாங்க இப்போ இந்த தலைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 10 மிளகோட கம்மியாக மிளகு போட்டுக்கலாம். இதில் 3 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, சின்ன பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், அவ்வளோதான். இதில் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுடலாம். வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு இதில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்றைக்கி சின்ன தேங்காயை எடுத்துகிட்டு அதில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரைக்கிறதுக்கு போட்டுடலாம்.
பாருங்கள், இதில் வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய், இளந்தேங்காய் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டிருக்கேன். இதுலேயே நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், இந்த தலைக்கறி குழம்பு இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ மசாலெலாம் அரைச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தலைக்கறியில் எப்பயுமே கொழுப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே போதும். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை முழுசாக போட்டுக்கலாம். இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 சிட்டிகை மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டோம். இஞ்சி வந்து இஞ்சியும் பூண்டும் சம அளவில் அரைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப இஞ்சி வந்து போடணும்னு அவசியம் இல்லை. போட்டோம்னா கசப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும் ஒரு சில நேரம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தலைக்கறி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அதாவது இந்த தலைக்கறியோட ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா குண்டு குண்டாக வந்துடும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தலைக்கறியே பிடிக்காது. ஆனால் இந்த ஈரோடு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கறியெல்லாம் வந்து கிடா விருந்து இல்லை வேறு எந்த ஒரு விசேஷம் செஞ்சாலும், கறி விருந்து அந்த மாதிரிலாம் செஞ்சாலும் இந்த பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்ல தலைக்கறி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடில் வந்து தான் நான் வந்து இதை சாப்பிட்டே பழகினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாகவும் தலைக்கறி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், கறி பாருங்கள் நல்லா உருண்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் தலைக்கறி குழம்பு வச்சிங்களா இல்லை மட்டன் குழம்பு வச்சிங்கனாலே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு வாசனை இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மட்டன் மசாலா. டீஸ்பூனில், அதாவது பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இதில் தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி இருக்கிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, இதையும் இதில் ஊற்றிடலாம். வந்து அச்சு வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு வெல்லத்தில் 1/4 பகுதி அளவுக்கு மட்டும் எடுத்து போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிடா கறி விருதுலலாம் போடுவாங்க. நான் இப்போ பாருங்கள் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த அளவுக்கு கம்மியாக போட்டால் போதும். அதாவது எப்பயும் சாப்பிட்ற தலைக்கறி குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வதக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் மசாலா ஊற்றி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தலைக்கறி நல்லா வேகணும் இல்லையா, இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வச்சுட்டு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிங்கன்னா சூப்பரான தலைக்கறி ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். குழம்பு எடுத்து பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணும் போதே நல்ல மட்டன் குழம்பு மாதிரியே வாசம் வந்து நல்லாயிருக்கு. தலைக்கறி குழம்பு மாதிரியே அந்த ஸ்மெல்லே தெரியல. தலைக்கறி குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
சூப்பராக நமக்கு வந்து அந்த தலைக்கறியோட ஸ்மெல்லே பொசுங்கின வாசமே இல்லாமல் நல்ல அருமையான ஒரு தலைக்கறி கிரேவி செஞ்சுட்டோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி கறியோடு எடுத்து போட்டு சாப்பிடும் போது நல்லா ஜம்முன்னு இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது கிராமத்தில் செய்கிற சுவையோட நல்ல ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தலைக்கறி குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.